தாவேகாவை தேர்ந்தெடுத்த ஓபிஎஸ். ஆண்டிப்பட்டிக்கு டிக்கடித்த டிடிவி தினகரன். இறங்கி வரும் எடப்பாடி பழனிசாமி. என்ன கணக்கில் இருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும்? கூட்டணி கணக்குங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. பாஜக டெல்லியால அமைக்கப்பட்ட மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தமிழ்நாடு வருகை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல அதிமுக பாஜக கூட்டணியில பேசு பொருளா இருந்தது. நேற்று சென்னை வந்த பியூஷ் கோயல் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அணியினரோட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில அதிமுகல இல்லாம என்டிஏ கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் கொடுத்ததாகவும், டிடிவி தினகரனுக்கு 6 சீட்டும் ஓபிஎஸ் அவர்களுக்கு 3 சீட்டும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுகக்குள்ள வேணாம், என்டிஏக்குள்ள சேர்த்துக்கங்க, உங்களுக்கு கொடுக்குற சீட்ல நீங்க பிரிச்சு கொடுத்துக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்திருக்கிறாரு, ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தகவல்கள் அப்படிங்கிறது வந்தது. அதை தொடர்ந்து இந்த செய்திகள் தகவல்கள் எல்லாமே அதிமுகவினரால திட்டமிட்டே கசிய விடப்பட்டது. அவர்களுடைய நிலை குறித்து தெரிவிக்க வரதுக்காக, அதாவது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவர்களுக்கு அதை கன்வே பண்றதுக்காக அவர்களாலேயே கசிய விடப்பட்ட செய்திகள் அப்படிங்கிறதுலாம் வெளியில வந்திருந்தது. இந்த பக்கம் பியூஷ் கோயல், எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடக்குது. குடும்பமாக சேர்ந்து திமுக ஆட்சியிலேருந்து கவிழ்த்துருவோம் அப்படின்னு சொல்லி பியூஷ் கோயல் பேட்டி கொடுக்குறாரு. தொகுதி பங்கீடு குறித்துலாம் இப்போ பேசல. முதல் கட்ட பரஸ்பரமான ஒரு சந்திப்பு, கூட்டணியை எப்படி கட்டமைக்க போறோம், திமுக வீழ்த்த போறோம் அப்படிங்கிறது தான் பேசணும் அப்படின்லாம் இந்த பக்கம் சொல்றாங்க. அதே சமயம் பேரலா நேற்று இன்னொரு மீட்டிங் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளரோட சந்திச்சிருந்தார். கடந்த 14ஆம் தேதியே என்னுடைய முடிவை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஓபிஎஸ் அவர்கள் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திச்சதுக்கு பிறகாக தன்னுடைய தேதியை மாற்றி அமைச்சிருந்தாரு. 23ஆம் தேதி அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி நேற்று தன்னுடைய ஆதரவாளர்களோட அவரும் சந்திக்கிறாரு. அந்த சந்திப்பு அப்படிங்கிறது என்ன முடிவா இருக்க போகுது அப்படிங்கிறது எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டே இருந்தது. ஒருவேளை பியூஷ் கோயல் அவர்கள் ஓபிஎஸ்ஸையும் சந்திப்பாரா, ஓபிஎஸ்ஸும் இந்த கூட்டணி கணக்கு சம்பந்தமா பேசிட்டு அவருடைய விஷயத்தையும் எடப்பாடிட்ட கன்வே பண்ணுவாரா, இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, டிடிவி தினகரனை பார்ப்பாங்களா, கூட்டணி கட்சியோட மற்ற தலைவர்கள், அதாவது பாமக மாதிரியான மற்ற தலைவர்கள் எல்லாம் பியூஷ் கோயல் பார்ப்பாராங்கிற பல எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனா எடப்பாடி பழனிசாமி தவிர வேற யாரையும் பியூஷ் கோயல் அவர்கள் பார்க்கல. ஓபிஎஸ் தரப்புல இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல உடஞ்சுதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்கிறத தாண்டி அவர்களுடைய தரப்புல எதுவும் சொல்லப்பட்டது. ஓபிஎஸ் ஆதரவாளர் ராமச்சந்திரன் அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகாக செய்தியாளர் சந்திப்புல அவரே சொல்லியிருந்தாரு, நாங்க காலையில வரைக்கும் மதியம் வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் காத்திருந்தோம்னு நீங்க மேடையில பேசுனீங்களே, எதற்காக யாருக்காக காத்திருந்தீங்க அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டதற்கு, ஆமா உள்துறை அமைச்சரை சந்திச்சதுக்கு பிறகாக ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு இல்லையா, நாங்க கூட்டணியை ஒன்றிணைக்கிறதுக்காக, மீண்டும் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்காக பேசிட்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருந்தாரு. பியூஷ் கோயல் வந்தாரு, கண்டிப்பா எங்களை கூப்பிடுவாரு, ஏதாவது பேசுவாரு, இணைப்பு இருக்கும், அதிமுகவுக்காக நாங்க வாக்கு சேகரிக்க போறோம், மீண்டும் இரட்டை இலைக்காக பேச போறோம் அப்படிங்கறதெல்லாம் இருந்தோம். ஆனா அதுக்கு சம்பந்தமா எதுவும் எங்களுக்கு அழைப்பு வரல, இதற்கு மேலையும் வேண்டாம் அப்படிங்கிறதுனாலதான் நாங்க முடிவெடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாஜக மேல் இருந்த நம்பிக்கை ஓபிஎஸ்க்கு முழுக்க போயிருச்சு அப்படிங்கிறது ராமச்சந்திரன் அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் மூலமா தெரிய வருது. நேற்று ஓபிஎஸ் மீட்டிங்ல கலந்துகிட்டவங்க கிட்டையும் நம்ம நேரடியாவே பேசியிருந்தோம். அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் இல்லைன்னா செய்தியாளர்கள் கிட்டையுமே தகவல்கள் அந்த மாதிரி சொல்லப்பட்டது. ராமச்சந்திரன் அவர்களுமே வெளிப்படையா சொல்லியிருந்தாரு, அங்க வாக்கெடுப்பு அப்படிங்கிறத ஓபிஎஸ் நடத்தியிருக்காரு. இவ்வளவு காலம் நான் முடிவெடுத்தேன், அது எதுவுமே சரிப்பட்டு வராம இல்லை, நீங்க முடிவெடுங்க, நீங்க சொல்றத நான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாக்கெடுப்புங்கிறது நடந்திருக்கு. என்ன வாக்கெடுப்பு அப்படின்னா, நம்ம யாரு கூட்டணிக்கு போகலாம், திமுக கூட்டணிக்கு போகலாமா, தாவேக கூட்டணிக்கு போகலாமா அப்படின்னு டிவின்னு 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டு 2 ஆப்ஷன்ல உங்களுக்கு யார் வேணும், என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி வாக்கெடுப்பு எழுதி கொடுக்க சொல்லி நடத்தப்பட்டிருக்கு. அதுல மொத்தமா இருக்கக்கூடிய 80 மாவட்ட செயலாளர்கள்ல 70க்கும் மேற்பட்டவர்கள் தாவேக கூட்டணினும், மாநில அளவிலான நிர்வாகிகள் 60க்கும் மேல 50க்கும் மேற்பட்டவர்கள் தாவேகாவை தேர்ந்தெடுத்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தாவேகால ஒருவேளை நம்ம கூட்டணி வைத்தோம்னா
வருவாய் மாவட்டங்கள் 38 மாவட்டங்கள் கணக்கு பண்ணி 38 சீட்டு வாங்குவோம். அந்த 38 சீட்டில் டெல்டாவிலையும் தென் மாவட்டங்கள் இதுலேயும் நம்ம நிறைய சீட்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துருந்து கண்டிப்பாக நமக்கு வெற்றி நிச்சயம் டெல்டாவிலையும் சரி தென் மாவட்டங்களையும் கிடைக்கும். அதனால் 38 சீட்டு கேட்போம் அப்படிங்கிற வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் சொன்னதாக சொல்லப்படுது. ஆனால் அதே நேரம் இன்னொரு குரலும் இருக்குது, திமுகவுக்கு போகும் அப்படின்னு. நம்ம பேசின வரைக்கும் முன்னாடி எம்பி எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் திமுகவுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையை வெளிப்படுத்துறதாவும், அங்கே போனால் நமக்கு பதவி நிச்சயம், கண்டிப்பாக அது ஒரு எம்எல்ஏ சீட்டு கணக்காக போயிடும், அதனால அங்கே போகலாம் அப்படிங்கிற ஆசையை அவங்க வெளிப்படுத்துறதாவும், இதுவரைக்கும் எந்தவித பதவியும் அனுபவிக்காதவர்கள் எல்லாம் தாவேக கூட்டணிக்கு அப்படிங்கிற ஒரு குரல், இரட்டை குரல் இந்த வகையில் பிரிஞ்சதாகவும் நம்ம கிட்ட பேசினவங்க சொல்றாங்க. ஆனால் பெருவாரியான கருத்து அப்படிங்கிறது தாவேக்க சார்பாக இருக்கு. 38 சீட்டுனும் திமுக அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தா நிச்சயம் 20க்கு கம்மி போட்டியிட முடியாது அப்படிங்கிறதுல கண்டிஷனாக இருக்கணும் அப்படின்லாம் அங்கே பேசப்பட்டதா சொல்லப்படுது. ஆக மொத்தம் மீட்டிங்கில் பேசினப்ப வைத்திலிங்கம் அவர்கள் பேசினதாக இருக்கட்டும், ராமச்சந்திரன் பேசினதாக இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்கள் பேசினதாக இருக்கட்டும், எடப்பாடி இல்லாத அதிமுக இனி எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை இணைப்புக்கு சாத்தியமே கிடையாது. வைத்திலிங்கம் பேசும்பொழுதெல்லாம் அதிமுக வரலாறு தெரியாத தற்குறி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருந்தார். அப்போ எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாகிற வரைக்கும் இணைப்புக்கு நாங்கள் தயார் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு ஓபிஎஸ் தரப்பு போயிட்டாங்க. ஓபிஎஸும் ராமச்சந்திரன் பேசினதை முன்மொழிகிற, வைத்திலிங்கம் பேசினதை நான் வழிமொழிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது இணைப்புக்கு நாங்களே இனி தயார் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஓபிஎஸ் ஸ்ட்ராங்காக போயிட்டாரு அப்படிங்கிறது தெரியுது. அப்போது அவங்க கூட்டணி மட்டும்தான், என்டிஏ கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்டிஏல இருக்கிறது மூலமாக இந்த கூட்டணி வேண்டாம், தாவேகாவா திமுகவா அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. டிடிவி தினகரன்ட்ட இன்னைக்கு கேட்குறாங்க, உங்களுக்கு 6 சீட்டு கொடுக்க போறாங்களாமே அப்படிங்கிறது. இது எல்லாமே வதந்திகள் பரப்பப்படுது. எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் கூட்டணி முடிவு பண்ணலாம். ஆனால் 26 தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் அமமுக ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கட்சியா இருக்கு. நாங்கள் இடம்பெறக்கூடிய கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதுல வழக்கம் போல அவர் சொல்றதை தான் சொல்றாரு. இன்னும் ஒரு கூடுதல் தகவலா, ஆண்டிப்பட்டி எந்த கூட்டணியில இருந்தாலும் சரி ஆண்டிப்பட்டியில் அமமுக தான் போட்டியிடும் அப்படிங்கிறத சொல்றாரு. யார் போட்டியிட போறா நீங்களான்னு கேட்டதுக்கு அது அப்போ முடிவெடுப்போம். ஆனால் ஆண்டிப்பட்டி நான் எந்த கூட்டணியில் இருந்தாலும் இந்த தொகுதி எங்களுக்கு தான் அப்படிங்கிறத சொல்றாரு. ஆண்டிப்பட்டி வரலாறு எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா வரைக்குமான தொடர்புகள் எல்லாம் சொல்றாரு. 90% டிடிவி தினகரன் அவர்களே அங்கே கிளம்புறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஓபிஎஸ் அவர்கள் தரப்பு தாவேக்கு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதாவும் சொல்லப்படுற சூழல்ல இப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எல்லாரும் நகர தொடங்கிட்டாங்க தாவேக்காவை நோக்கி அப்படிங்கிற சூழல்ல தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பு இப்பதான் இறங்கி வந்திருக்காங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு. ஏன்னா இன்று எம்ஜிஆர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு ஜெயக்குமார் கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஓபிஎஸ் டிடிவி தினகரன்லாம் இணைக்க போறீங்களா, இந்த மாதிரி என்னெல்லாம் கேட்டது அப்படிங்கிறதுக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் தான் இது எல்லாத்துக்கும் முடிவெடுக்க போறாரு அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கு மீண்டும் செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, ஓபிஎஸ் இணைப்புக்கான சாத்தியம் இல்லைங்கிறாரு, பேர் சொல்லவே விருப்பப்படலாம் சொல்றாரே அப்படின்னு கேட்டதுக்கு அது அவரோட கருத்து, அவரோட நிலைப்பாடு, எங்களோட கருத்து நிலைப்பாடை பொதுச் செயலாளர் தான் முடிவெடுப்பாருன்னு சொல்றாரு. அவர்கிட்ட ஒரு சாஃப்ட் டோன் தெரியுது. உடனே செய்தியாளர்களும் கேட்குறாங்க, முன்னெல்லாம் ஓபிஎஸ் டிடிவி குறித்து கேள்வி கேட்டாலே நீங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாலாம் பதில் சொல்லுவீங்க, இப்போ ஒரு சாஃப்ட் டோன் தெரியுதே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு பதில் சொல்றாரு. ஆனால் அது ஒரு மழுப்பலான பதில் அப்படிங்கிறது தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்போது ஜெயக்குமார் அவர்களுடைய இன்றைய செய்தியாளர் சந்திப்பு மூலமாகவே எடப்பாடி பழனிசாமி தரப்பு இறங்கி வந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அது அவங்களா இறங்கி வந்தாங்களா, இல்லை பாஜக சொல்லி பாஜகவுடைய அழுத்தத்தின் பேர்ல இறங்கி வந்தாங்களா, அது தனி கணக்கு. ஆனா ஓபிஎஸ் டிடிவி இது நாள் வரைக்கும் அவங்க 2 பேர் குறித்து இருந்த நிலைப்பாட்டிலிருந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு இப்போ இறங்கி வந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஏபிஎஸ் இருக்கிற வரைக்கும் இணைப்பில்லை, பேர் சொல்லையே விரும்பலன்னு ஓபிஎஸ் சொல்றாருன்னு கேட்டதுக்கு கூட ஒரு காட்டமான பதில ஜெயக்குமார் சொல்லல, பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார், அவர் பதில் சொல்லுவார் அப்படிங்கிறத மட்டும் தான் சொன்னார். இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்பு இறங்கி வந்திருக்கிறாங்க. ஆனா கூட்டணிக்கு யார் வருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இது எழுப்பக்கூடிய வகையில ஓபிஎஸ் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரோன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிச்சிருக்காரு. ஸோ ஜனவரி மாதம் தன்னுடைய இறுதி முடிவை ஓபிஎஸ் அவர்கள் அறிவிப்பார். அதற்குள்ளாக எங்க கூட்டணி அமைக்கலாம், யார்கிட்ட எத்தனை சீட்டு வாங்கலாம் எல்லாம் பேசி முடிக்கப்பட்டு இறுதி முடிவு தை மாதம் அறிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேசுபொருள் அப்படிங்கிறது வெளிப்படையா தெரிய வருது. இன்னொரு முக்கியமான விஷயம் நேற்றே நடந்தது. இன்னொன்று என்ன அப்படின்னா, தொடர்ந்து திமுக கூட்டணியிலையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குப்பா, அதை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குரல்களும் இருக்கு.
அதுலேயும் குறிப்பாக காங்கிரஸில் திருச்சி வேலுசாமி மாதிரியான ஒரு சில மூத்த தலைவர்கள் கிட்டையும் அதிருப்தி குரல்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதுலேயும் காமராசர் குறித்த சர்ச்சை பேச்சுக்கு பிறகாக தொடர்ந்து திருச்சி வேலுசாமி தன்னுடைய அதிருப்தி குரலை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கார். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் ஒரு கிறிஸ்துமஸ் விழா நடக்குது. அதில் தாவேக்கவுடைய நிர்வாகிகளான ஆதவ் அர்ஜுனா மற்றும் அருண்ராஜ் கலந்துக்கிறாங்க. அதே மேடையில் திருச்சி வேலுசாமி அவர்களும் இருக்கார். அவர் அங்கே பேசின விஷயங்கள் தான் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு பெரிய மாற்றத்துக்கும் ஒரு திருப்பு முனை அப்படிங்கிறது இருக்கும். நல்ல மாற்றம் ஒன்று உருவாகுதுன்னா ஒரு திருப்பு முனை இருக்கும். அப்படி அருணை தான், இந்த அருணையில் நடக்கக்கூடிய இந்த விழா தான் திருப்பு முனையா இருக்க போகுது வருங்காலத்துக்குன்னு சொல்றாரு. கிறிஸ்து பிறந்தாருன்னு சொல்ல மாட்டேன், அவதரிச்சாரு. அவர் பாவிகளை ரட்சிக்கிறதுக்காகவும் ஏழைகளோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காகவும் அவதரிச்சாரு. அந்த எண்ண ஓட்டம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே தான் இங்கே நாங்கள் ஒன்றிணைஞ்சிருக்கோம். அப்போது இந்த இணைப்பு அப்படிங்கிறது கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவு வெளிவரும், எல்லாரும் இணைவோம் அப்படிங்கிறத சொல்கிறார். இப்படி சொல்கிறது மூலமாக கிறிஸ்துவோடைய அவதரிப்பையும் விஜய் அவர்களையும் அவர் ஒன்றா இணைச்சு பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. மாற்றம் கூடிய சீக்கிரம் வரும், அருமுனை தான் ஒரு திருப்பு முனை அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாரு. அப்போ தாவேக்க கூட்டணியை நோக்கி காங்கிரஸை நகர்த்துகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு முன்னாடியே சக்கரவர்த்தி அவர்கள் போய் பார்த்துட்டு வந்தப்போ ஒரு பேசுபொருள் அப்படிங்கிறது எழுந்திருந்தது. இப்போ திருச்சி வேலுசாமியும் ஆதரவு தெரிவித்து பேசுறது, ஆதவ அர்ஜுனாவோட பேசிய புகைப்படங்கள், அவர் மேடை பேச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வைரலாகக்கூடிய சூழல்ல காங்கிரஸ் தாவேக்க கூட்டணியும் சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பி இருக்கு. இப்போ இறுதியா அமித்ஷாவும் மோடியும் என்ன கணக்கு போட போறாங்க அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவர்களுடைய வாக்கு வங்கியை அவங்க பெரிய அளவுல தென் மாவட்டங்கள்ல நம்பி இருந்தாங்க, டெல்டா மாவட்டங்கள் உட்பட. அப்போ அவங்க 2 பேரும் தாவேக்க பக்கம் நகரக்கூடிய சூழல்ல இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக, பாமகவுடைய அன்புமணி தரப்பு, இப்படி தேமுதிக வரப்போறாங்க. தேமுதிக வந்தா என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் வைக்க போறாங்க, ராஜ்யசபா கேட்பாங்க, அதற்கு அதிமுக என்ன பதில் சொல்ல போறாங்க, இருக்கக்கூடிய சின்ன சின்ன மற்ற கட்சிகள் இதெல்லாம் வச்சு எந்த அளவுக்கு வாக்கு வங்கி வாக்கு சதவீதத்தை நிரூபிக்க முடியும், எத்தனை சீட்டுகள் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற கணக்கு அமித்ஷா மோடி அவர்களும் போடுவாங்க. அப்போ ஓபிஎஸ் அவர்களை அவ்வளவு சீக்கிரம் அங்கே விட்டுருவாங்களா, இல்லைன்னா மீண்டும் கூட்டணிக்கு கூட்டிட்டு வரத்துக்கான பல்வேறு கணக்குகள், இதற்கு மேலாக தை பிறந்தால் தானே வழி பிறக்கும், தை பிறக்கிறதுக்குள்ளேயே அவங்க வேறு ஏதாவது கணக்கு போட்டு மீண்டும் ஓபிஎஸ் அவர்களை என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வராங்களா, டிடிவி தினகரன் அதற்கு செவிசாய்ப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். Subscribe to One India and never miss an update.